ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் த எஃபிஷியன்ஸ் ஆஃப் எப்ரியாரி அல்காரிதம். இப்போ எப்ரியாரி அல்காரிதம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்னது நம்மளுடைய ஃப்ரீக்வெண்ட்டான ஐட்டம்ஸ், அதாவது ஒரு பொருள் பக்கத்தில் என்ன பொருள் வச்சா அதிகமாக சேல்ஸ் ஆகுமோ அந்த மாதிரி வைக்கிறது தான் எப்ரியாரி அல்காரிதம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரெட் இருந்தால் ப்ரெட்டு பக்கத்தில் ஜாம் வச்சா ரெண்டுமே காம்பினேஷனில் போகும் இல்லையா? அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக எந்தெந்த ஐட்டம் வச்சா சேல்ஸ் ஆகுமோ அந்த மாதிரி விற்கிறது தான் எப்ரியாரி அல்காரிதம். இப்போ எப்ரியாரி அல்காரிதம் பார்த்தீங்கன்னா பாப்புலர் அல்காரிதம். மைனிங்கில் பார்த்தோன்னா மோஸ்ட் பாப்புலரான அல்காரிதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எப்ரியாரி அல்காரிதம். இப்போது இதையுடைய எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேஷ் பேஸ்ட் டெக்னிக். இந்த ஹேஷ் பேஸ்ட்னா தெரியும்ல, ஹேஷ்னா என்னென்னா ஸ்ட்ரக்சர் இஸ் ஏ பேஸ்ட் ஸ்ட்ரக்சர் கால் ஹேஷ் டேபிளில். ஹேஷ் டேபிள் மூலிமா ஒரு ஐட்டம் சேவ் பண்ணி அதுக்கான கவுண்ட்ஸ் வைக்கணும். இட் யூசஸ் த ஆக்ஸ் ஃபங்க்ஷன் ஃபார் ஜெனரேட்டிங் த டேபிள். இப்போ எப்ரியாரி அல்காரிதமை இம்ப்ரூவ் பண்ணுறோன்னா இப்போ ஹேஷ் டேபிள் மூலிமா பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஐட்டமாக ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வைக்கணும். இப்போ இந்த ஐட்டம் கூட இதை சேர்த்து எப்படி அது எப்படி நம்ம எடுப்போம்னா ஹேஷ் ஃபங்க்ஷன் மூலிமா அந்த டேட்டாவை நம்ம கெட் பண்ணுறது. அதுதான் ஹேஷ் பேஸ்ட் டெக்னிக். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ரெடக்ஷன். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன். This method reduces the number of transactions scanning in iterations. எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுற இன்னொரு மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறது. இப்போ டிரான்சாக்ஷன் நம்ம ரெடியூஸ் பண்ணாவே பார்த்தீங்கன்னா அந்த எப்ரியாரி அல்காரிதம் எஃபிஷியன்சி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த டிரான்சாக்ஷன் விச் டு நாட் கண்டெயின் ஃப்ரீக்வெண்ட் ஐட்டம்ஸ் ஆர் மார்க்ட் ஆர் ரிமூவ்டு. அதாவது இப்போ நிறைய டிரான்சாக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ எதெல்லாம் மூவ் ஆகாதோ, எந்தெந்த ஐட்டம்ஸ்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லையோ அந்த டிரான்சாக்ஷன் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம தெரியும் இல்லையா? இப்போ டிரான்சாக்ஷன் பார்க்கும்போது இப்போ இந்த ஐட்டம்ஸ்குள்ளே எது அதிகமாக மூவ் ஆகிருக்கு நமக்கு தெரியும். சில ஐட்டம்ஸ் கூட நமக்கு மூவ் ஆகிருக்காது. அந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷனிங். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா 2 டேட்டா பேசஸ். திஸ் மெத்தட் ரிக்வயர்ஸ் ஒன்லி 2 டேட்டா பேசஸ். இல்லை 2 டேட்டா பேஸ் தான் நம்ம வச்சுக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுறதுக்கு. இந்த ஐட்டம் செட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பேஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்பிளிங். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா சாம்பிளிங் என்ன அர்த்தம்? நம்ம என்ன பண்ணுவோம், ரேண்டமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதாவது லார்ஜ் செட்லேருந்து ரேண்டமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ இந்த சாம்பிளிங் மூலிமாவும் நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளுடைய எப்ரியாரி அல்காரிதம்டைய எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இந்த சாம்பிளிங் மூலிமா நம்மளுடைய சைஸ் ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? நம்ம மினிமமாக எடுத்துப்போம். மினிமமாக எடுக்கும் போது நம்மளுடைய சைஸ் ரெடியூஸ் ஆகும். சைஸ் ரெடியூசர் ஆகிறதுனால எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைனமிக் ஐட்டம் செட் கவுண்டிங். இந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா நியூ கேண்டிடேட். இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் டெக்னிக் கேன் ஆட் நியூ கேண்டிடேட் ஐட்டம் செட் அட் எனி மார்க் ஸ்டார்ட் பாயிண்ட் ஆஃப் த டேட்டா பேஸ் டூரிங் ஆர் த ஸ்கேனிங் ஆஃப் த டேட்டா பேஸ். இது பார்த்தீங்கன்னா டைனமிக் ஐட்டம் செட்னா புதுசாக எந்த ஐட்டம் செட் இருக்கோ அதை நம்ம டேட்டா பேஸில் ஸ்கேன் பண்ணி வைக்கிறது. இப்போ புதுசாக வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெட்டு அண்ட் தென் ஜாம் நமக்கு ரெகுலராக போகிறது. இப்போ ப்ரெட்டு கூட எக்கு வைக்கிறோன்னா அது புதுசு. ஓகேவா? இப்போ புதுசாக வைக்கும் போது என்ன ஆகும், ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெட் ஆம்லேட் போடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, எக்கையும் சேர்த்து வாங்குவாங்க. அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸிங் ஏ கம்பேர்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர். அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹேஷ் டேபிள்ஸ் தான் இங்கே டேட்டா ஸ்ட்ரக்சர். இப்போ ஹேஷ் டேபிள் யூஸ் பண்ணுறதுனால எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இருக்குது, எந்தெந்த ஐட்டம் டேபிள்ஸு எப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குன்னு நம்ம ஹேஷ் டேபிள் மூலிமா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரலல் ப்ராசஸிங். பேரலல் ப்ராசஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா செட்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா மல்டிபிள் ப்ராசஸராக சேவ் பண்ணி வைப்போம். அதான் பேரலல் ப்ராசஸிங். வாட் எ டைம் மைண்ட் ஃப்ரீக்வெண்ட் ஐட்டம்ஸ் இன் பேரலல். ஒவ்வொரு ஐட்டம் செட்டு ஒவ்வொரு பேரலாக பிரித்து நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி பண்ணும் போதும் நமக்கு என்ன ஆகும், எப்ரியாரி அல்காரிதம்க்கு அதாவது கரெக்டாக அங்கங்கே ஒவ்வொரு பேரலல் ப்ராசஸிங் ஒரே நேரத்தில் தனித்தனியாக போட்டு வச்சுட்டு ஒரே நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் ப்ராசஸரை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆப்டிமைஸ் சப்போர்ட் கவுண்டிங். இந்த சப்போர்ட் கவுண்டிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் மோர் எஃபிஷியன்ட் சப்போர்ட் கவுண்டிங் மெத்தட் லைக் த டிரான்சாக்ஷன் ரெடக்ஷன். எப்படி டிரான்சாக்ஷன் தேவையில்லாத ரெடக்ஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கே கவுண்டிங் மெத்தடும் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ரெடக்ஷன் மெத்தட் மாதிரி தான். தேவையில்லாதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும்னா ரிமூவ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் டெக்னிக் என்னென்னு பார்த்தோம்னா prune candidate item set. Prune candidate item set na remove candidate item set that cannot be frequent based on the
மோட்டோசிட்டி ப்ராப்பர்ட்டி. அதாவது என்ன பண்ணணும்னா ஃப்ரீக்வெண்ட்டாக எதுவுமே போகலைன்னா, அதாவது ஐட்டம்ஸ் கூட இப்போ ப்ரெட்டு கூட ஜாம் வச்சா போகுது, ப்ரெட்டு கூட வேறு ஏதோ வெஜிடபிள்ஸோ அந்த மாதிரி வச்சோம்னா அப்போ என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக அது மூவ் ஆகலைன்னா இப்போ அந்த ப்ரெட்லேருந்து அந்த வெஜிடபிள்ஸை நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிறத நம்ம எடுத்துடணும். அதான் பார்த்தீங்கன்னா ப்ரூன் கேண்டிடேட் ஐட்டம்ஸ் ரிமூவ் பண்ணிடுறோம். அந்த புதுசாக வர கேண்டிடேட் ஐட்டம்ஸை நமக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போகலன்னா நம்ம என்ன பண்ணிடணும், அதை ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்ரேரியா வந்து எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஏ மோர் எஃபிஷியன்ட் அல்காரிதம். நம்மளோட எப்ரேரியா அல்காரிதம்ஸ்க்கு அல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா எக்லாட் அண்ட் எஃபி க்ரோத் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த அல்காரிதம்லாம் பாருங்கள். இந்த மாதிரி எஃபிஷியண்டான டேட்டா பேஸுக்கு நமக்கு எந்த மாதிரி சேவையோ இப்போ எந்த அல்காரிதமுக்கு எது வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும், எந்த டேட்டா பேஸுக்கு எது எஃபிஷியண்ட்டாக இருக்குமோ அந்த பேஸ் பண்ணி அந்த அல்காரிதம்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டியூன் பேராமீட்டர்ஸ்னால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல எப்ரேரியா அல்காரிதமில் சப்போர்ட் வேல்யூ கான்ஃபிடன்ஸ் வேல்யூலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த சப்போர்ட் வேல்யூ கான்ஃபிடன்ஸ் வேல்யூ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஜெனரேட் ஐட்டம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கம்மியாகும். சப்போர்ட்டையும் கான்ஃபிடன்ஸ் லெவல்லையும் நமக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் எ ப்ரிஃபிக்ஸ் ட்ரீ அப்படின்னா பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ மெமரி யூசேஜ், ரெடியூஸ் த மெமரி யூசேஜ் அண்ட் ஸ்பீட் அப் கவுண்டிங், சப்போர்ட் கவுண்டிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் ட்ரீ மூலிமா நம்ம வைக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ்னால் எப்படி இருக்கும், முன்னாடி வைக்கிறோம் இல்லையா, மெமரி யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். மெமரி யூசேஜ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா நம்மளுடைய எப்படி இருக்கும், நம்மளோட ஸ்பீடப் வந்து சப்போர்ட் கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம இந்த அல்காரிதம் தான் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எப்ரேரியா அல்காரிதமுடைய எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். ஃபைனலாக ஒன்று பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூட்டட் மைனிங் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் நோட்ஸ் ஆர் மெஷின்ஸ், பெரிய லார்ஜ் செட்டாக இருந்துச்சுன்னா பெரிய டேட்டா பேஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், அது மைனிங்னா தெரியும் இல்லையா, தேவையான டேட்டா மட்டும் பிரித்து வைக்கிறது. மல்டிபிள் நோட்ஸ் ஆர் மெஷின்ஸ், அந்த லார்ஜ் டேட்டா செட்டை நம்ம என்ன பண்ணுறோன்னா மெஷின்ஸாக இல்லைனா நிறைய நோட்ஸாக நம்ம பிரித்து வச்சுக்கிட்டோன்னா நம்மளுடைய டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிம்பிளாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இது ஒரு மெத்தட், இது ஒரு டெக்னிக்கு நம்மளுடைய எப்ரேரியா அல்காரிதமுடைய எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த டெக்னிக் டிஸ்ட்ரிபியூட்டட் மைனிங். இப்போ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இந்த டெக்னிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எப்ரேரியா அல்காரிதமுடைய எஃபிஷியன்சின்னு என்ன அர்த்தம், டேட்டா வந்து இம்ப்ரூவ் ஆகும், அதாவது அக்யூரேட்டான ரிசல்ட் வர மாதிரி, அதாவது இன்னும் கொஞ்சம் அந்த எப்ரேரியா அல்காரிதமை நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.